என்று சொல்லக்கூடியதற்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோபம், குறிப்பாக இந்த நிறைய சகோதரர்களோட கேட்டாங்க, வெயில் காலம் அதிகமாயிருச்சுன்னா நமக்கு நிறைய கோபம் வரும். கோபத்தினுடைய வெளிப்பாடு என்பது நரகத்தினுடைய நெருப்பினுடைய ஒரு துண்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. பொதுவாக வெயில் 100 டிகிரியை தாண்டி அடிக்குது. நாமெல்லாம் ரொம்ப பொறுமை காக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எல்லாருக்கும் கோபம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அன்னல் கலப, நிச்சயமாக கோபம் என்பது ஜும்ரத்து தௌகுது ஃபி ஜௌஃபி இப்னு ஆதம், ஆதமுடைய மனித சந்ததிகளுக்கு வயிற்றுல நெருப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு கோபம் அதிகமாகிறது. நீங்க அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமாரமைத்தும் இலல் ஹம்ரத்தி ஐனைஹி, கோபம் வந்தால் மனிதருடைய கண்களை பார்த்தீர்களா, வயிறு எரியுது, கண்கள் சிவந்து விடுகிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. குறிப்பா மற்ற சீசனை விட 100 டிகிரிக்கு மேல வெயில் அடிக்கப்பட்டால் மனிதர்களுடைய வேர்வைகள் அதிகமாக வெளியாகி அவர்களுக்கு ஒரு விதமான பலகீனம் ஏற்படுகிறது, உடல் உஷ்ணமாகிறது. அந்த உஷ்ணத்தின் காரணமாக மனிதன் எரிச்சல் படுகின்றான். மனைவி கணவரின் மீது எரிச்சல் படுறாங்க, பிள்ளைங்க அத்தா மீது எரிச்சல் படுறாங்க. அப்போ இந்த மாதிரி எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாம் இந்த கடுமையான உஷ்ணமான கோடை காலத்துல வரும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அது கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? கோபம் வந்துருது. கோபத்தை பத்தி நிறைய ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. கோபம் என்பது அன்னல் கலப, கோபம் என்பது ஒரு மனிதனுடைய நல்ல குணத்தை அது அழித்து விடுகிறது. ஒரு நல்ல மனிதன், நல்ல குணமுடையவன் என்பவன் கூட கோபம் என்பதின் காரணமாக, கலபு ஏற்படுவதின் காரணமாக அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனை மோசமானவன் என்று சித்தரிக்கிறது. ஒரு நல்லவனை கெட்டவன் சொல்றதே ஒரு மனிதனுடைய எதிரி என்பது என்னதுங்க? கோபம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கோபத்தின் காரணமாக ஃபயன்கசு தாலிக மின தீனி, இதனால் தீனை கூட, தீனுல் இஸ்லாம் என்ற இந்த அற்புதமான மென்மையான மார்க்கத்தை கூட சில இஸ்லாமியர்கள் கோபப்படுவதின் காரணமாக பிற மக்களுக்கு மத்தியிலே கெட்டு போய் விடுகிறது அப்படின்றாங்க. சொல்லலாம் பஜார்ல தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு நிற்பார், சண்டையில இறங்கிட்டாருன்னா லுங்கியை தூக்கி கட்டிட்டு அவர் பேசினார்னா ரவுடி மாதிரி பேசுறாரு. ஏதேனும் ஒரு ஆக்சிடென்ட், சின்ன விபத்து ஏற்பட்டு வண்டியில சின்ன சேதம் ஏற்பட்டா அப்போதான் அவர் பாயா அல்லது வேற யாரான்னு சொல்லக்கூடிய களிமா ஓதப்பட்ட வாய்கள் எல்லாம் மோசமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. அப்ப சுத்தி நிற்கக்கூடிய மக்கள்லாம் என்னடா பாயெல்லாம் தொப்பி போட்டு தாடி வச்சா ரொம்ப அழகா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பாய் ரவுடி பாய் போல அப்படின்னு சொல்லி நல்ல பாய் கூட ரவுடி பாயாக இந்த என்ன செய்யுது, இந்த கோபம் மாற்றி விடுகிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. கோபம் வருது, வெயில் வேற அதிகமாயிருச்சு, 100 டிகிரிக்கு மேல வெயில் அடிக்குது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது, கோபம் வருது. அப்படின்ற பட்சத்தில் இந்த கோபத்துக்கு உண்டான ஒரு டிப்ஸ், கோபம் வராமல் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை கற்றுக் கொடுக்குறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா கலப அஹதுக்கும், உங்களிலே ஒருவருக்கு எரிச்சல் கோபம் விட்டால், கோபம் அதிகமாயிருச்சு, அவரால் அடக்க முடியல, 10 பேர் சமாளிச்சாலும் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு கோபம் வந்தா அவருக்கு அவரே அந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு செயலை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. வஹுவ காயிமுன், நின்ற நிலையில் அவர் கோபமாக இருந்தால் ஃபல் யஜ்லிஸ், அவர் உட்காரட்டும். நிற்கக்கூடிய நிலையில கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யுங்க? உட்கார்ந்துடணும். ஃபைன் தஹப அன்ஹுல் கலப, அப்படி உட்கார்ந்தும் அந்த கோபம் தீராத பட்சத்திலே வயில்லா ஃபல் யல்தஜஅ, அவர் படுத்துக் கொள்ளட்டும். நின்றா தான் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு ஆத்வேகமும் ஒரு உத்வேகமும் அது கோபத்தின் வெளிப்பாடாக கைகளை தூண்டும். அது கைகள் இன்னொருத்தனை அடிக்க சொல்லும். இப்படியாக அடித்து பல பிரச்சனைகளாகி அவன் மேல கேஸ் ஆகி அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாயிரும். அதனால நிற்கக்கூடிய நிலையில கோபம் வந்தா உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்தும் அந்த கோபம் உங்களுக்கு அடங்கலையா, படுத்துருங்க. நாங்கள் படுத்தா மையத்தாயிர வேண்டியதான். அதனாலதான் எஹ்ராமுடைய ஆடையில கோபப்படக்கூடாதுன்னா மையத்து கோபப்படுமா? அந்த எஹ்ராமுடைய ஆடையே மையத்துடைய ஆடை தான். அப்ப நான் மவுத்தாயிட்டேன், என்னை அடிச்சாலும் எத்தா என்ன ஆளை கொடுத்தாங்க, எஹ்ராமுடைய இருக்கு, நான் மையத்து தான், மையத்தையும் அடிக்கவும் மாட்டான். எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டு போங்க, அடிக்கிறதுக்கு மனசு வராது, ஏன்னா மையத்துடைய ஆடையில அவன் அணிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ கோபத்தை தடுப்பதற்குண்டான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்து இன்னொரு டிப்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் பண்ணா சொல்றாங்க, இன்னல் கலப மின ஷயாத்தீன், ஷைத்தான், கோபம் என்பது ஷைத்தானின் வெளிப்பாடாகும். வ இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் ஹலக மினன் நாரி, நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டான். எனவே நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஷைத்தானுடைய தன்மைதான் கோபம். எனவே அந்த கோபம் என்பது நெருப்புக்கு சமம், அதாவது உடம்பு சூடாயிருச்சுன்னு சொல்றாங்க. வ இன்னமா துலுஃபுன் நார பில் மாஇ, நெருப்பை தண்ணீரை கொண்டு எப்படி அணைக்கப்பட வேண்டுமோ, நெருப்பு பிடிச்சிச்சுன்னா என்ன செய்யும்? தண்ணி ஊத்துறோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய உடல் உஷ்ணமாகி கோபம் விட்டால், ஃபைதா கலப அஹதுக்கும், உங்களில் யாரேனும் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக இருந்தால், கோபம் வந்துவிட்டால் ஃபல் யதவல்லஹு, தண்ணீரை கொண்டு ஒலு செய்யுங்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மாதிரி கோடை காலத்துல நமக்கு உஷ்ணத்தை குறைப்பதற்கு தண்ணீரை கொண்டு குளிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறையாவது நாம் என்ன செய்யணும்? தண்ணீரை ஊற்றி நம்முடைய அந்த கோபத்தை ஆஃப் பண்ணணும்.
இன்னொன்று ஒலு செய்யணுன்றாங்க சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நிற்கக்கூடிய நிலையில் கோபம் வந்தால் உட்காருங்க, உட்கார்ந்தாலும் உங்கள் கோபம் தீராட்டா படுத்துருங்க.